உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் மட்டும்தான் பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்தை வச்சிருக்காங்க. அதுவும் படிக்கலாரா ரஷ்யா, சைனா, யுஎஸ் இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் இணையறக்கான ஒரு மிகப்பெரிய சரியான தருணம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் சைனா தொடர்ந்து அளவுக்கு மீறிய H6K, H20 இந்த மாதிரி பாம்பர் ஏர்கிராஃப்ட தயாரிச்சுட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவுக்கு இப்ப ரீசன்ட் டைம்ல ரஷ்யா ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பாக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான பாம்பர் ஏர்கிராஃப்ட். இது ஃபியூச்சர்ல வரப்போகுது. அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட இந்தியாவுக்கு கொடுக்க ஆர்வமா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இந்தியா இதை வாங்க போறாங்களா, இல்ல நம்முடைய ஓன் ப்ராடக்ட் கட்டாக் இந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ராஜெக்டே வச்சு நம்ம சமாளிக்க போறோமா, இல்ல Tu-160M அந்த மாதிரி பாம்பர் ஏர்கிராஃப்ட லீஸுக்கு எடுக்க போறோமா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பம் இந்தியாவில் இருக்கு. உண்மையாவே இந்தியா என்ன பண்ண போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ரீசென்ட் டைம்ல ரஷ்யாவினுடைய ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான பாம்பர் ஏர்கிராஃப்ட்னா பாக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம். ஆக்சுவலா இதை ரஷ்யா ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ரஷ்யாவும் இந்தியாவும் கூட்டு முயற்சியில இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட தயாரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்தியா நீங்களும் எங்களோட கூட்டு சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெறுமனே கூட்டு சேராம நீங்க ஃபண்டிங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த போர் விமானம் ரெண்டு பேருடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா பார்க்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பாம்பர் ஏர்கிராஃப்ட் கிடையாது. அதே மாதிரி எங்க கிட்ட ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடையாது. ஆனா நீங்க ஸ்டெல்த் டெக்னாலஜியை பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டீங்க. அதுவும் பர்டிகுலரா உங்ககிட்ட உட்டம் AESA ரேடார் ஆகட்டும், விருபாக்ஸா ரேடார் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு ரேடாரை வச்சு நீங்க டெவலப் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. உங்க போர் விமானத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எங்க கிட்ட இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியான போர் விமானம் கிடையாது. அதனால ரெண்டு பேருடைய கூட்டு முயற்சியில நாம உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை ரஷ்யா எடுக்கிறாங்க. அதை தாண்டி ஃபியூச்சர்ல நீங்க இந்த போர் விமானம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே வாங்கிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்டரையும் கொடுக்குறாங்க. இந்தியா இதற்கான ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்கலினாலும் இது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கிறாங்க. அதை தாண்டி இந்தியா இதை தயாரிச்சு ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2030 ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. அதனால இந்தியா இந்த டைம்ல, அதாவது எமர்ஜென்சியா ஒரு 5 வருஷத்துக்குள்ள வேற ஏதாவது போர் விமானம் வேணும் அப்படின்னா நம்ம அடுத்து போக வேண்டிய இன்னொரு இடம்னா Tu-160M தான் சொல்றோம். ஆக்சுவலா ஆல்ரெடி இது ரொம்ப நாளாவே இந்த Tu-160M வாங்குறதுக்கான முயற்சிகள் போயிட்டே இருக்கு. பட் இந்தியா இதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டுக்கான தேவை அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடையாது. ஆக்சுவலா இந்தியா ஏன் பாம்பர் ஏர்கிராஃப்ட வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலா இந்தியா பாம்பர் ஏர்கிராஃப்ட நம்ம வாங்கிட்டோம்னா எதிரியினுடைய எந்த பகுதியில் வேணாலும் நம்ம போய் அடிக்க முடியும். அது சரியா சொல்லணும்னா சைனா, பாகிஸ்தான் இந்த ரெண்டு பகுதியிலையும் உள்ள இறங்கி போய் ஈஸியா அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி வர முடியும். பட் இது வரைக்கும் இந்தியாட்ட பெரிய லெவல்ல அந்த மாதிரி ஒரு போர் விமானங்கள் கிடையாது. அந்த ஒரு ரீசனுக்காக கூட இந்தியா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி இந்தியாட்ட ஆல்ரெடி தரைப்படியில Agni-5 அந்த மாதிரி ஒரு ஏவுகணை இருக்கு. இது 8000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியை அழிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கிட்ட சப்மரைன் அப்படிங்கிறது INS அரிகாண்ட், INS அரிகாட் இதெல்லாம் 3000 to 4000 கிலோமீட்டர் போய் எதிரியை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இந்த ரெண்டு படையுமே ஸ்ட்ரென்த்தா இருக்கு. பட் நம்முடைய வான் படையில பெரிய லெவல்ல ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால இந்தியா நம்ம கிட்ட ரஃபேல் Su-30 MK போர் விமானம், இதுல இருந்து ஸ்கேல்ப் மாதிரி மிசைல் ஆகட்டும், பிரம்மோஸ் மாதிரி மிசைல் ஆகட்டும், சரியா சொல்லணும்னா ஒரு 500 to 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் மட்டும்தான் கவர் பண்ணி அடிக்க முடியும். அந்த ஒரு ரீசனை ஃபில் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா பாம்பர் ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கான தேவைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம இந்தியாவுல எந்த பகுதியில இருந்து வேணாலும் உலகத்துல எந்த பகுதி வேணாலும் அடிக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா சைனா மாதிரி நாடுகளை அழிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெப்பனா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா ஃபர்ஸ்ட் அடிக்க முடியாது நியூக்ளியர் கேபிள் மூலமா. ஃபர்ஸ்ட் ட்ரை கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட கிடையாது. பட் எதிரி நம்மள அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதன் மூலமா நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. சரிப்பா, இந்த பாக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியான பாம்பர் ஏர்கிராஃப்ட்ல என்னதான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா மெயினா இந்த பாக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் சைஸே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆக்சுவலா என்னுடைய லென்த் 36 மீட்டரும், என்னுடைய விங் சைஸ் கிட்டத்தட்ட 45 மீட்டரும், ஹைட் கிட்டத்தட்ட 12 மீட்டர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதே மாதிரி இது பேலோட் அப்படிங்கிறது அதிகமான வெப்பன்ஸை கொண்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 30 டன் சுமந்து கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதை தாண்டி என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 15000 கிலோமீட்டர் அளவுக்கு
ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஆல்ரெடி Tu-160M அந்த மாதிரி ஒரு போர் விமானத்திலேயே கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதை விட பல மடங்கு வந்து ஜாஸ்தியா வந்து இதை உருவாக்கி இருக்காங்க. அதை தாண்டி என்னுடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான். சரியா சொல்லணும்னா சப்சோனிக் வேகத்துல போகும். ஒரு மணி நேரத்துல 900 கிலோமீட்டர் வந்து போகக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. அதே மாதிரி இதுல எந்த மாதிரி இன்ஜினை யூஸ் பண்றாங்கன்னா N32 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின்ல இருந்து டெரைவ் பண்ணி NK32-02 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வந்து இதுல வந்து கொண்டு வர போறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா பார்க்கப்படுது. அதே மாதிரி இது வந்து மொத்தமா எவ்வளவு வெயிட்ட வந்து கேரி பண்ண போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா கிட்டத்தட்ட 150 டன் அளவுக்கு தூக்கிட்டு போற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே இதுல எந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா இதை நார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நியூக்ளியர் பாம்ஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா க்ரூஸ் மிசைல் எல்லாமே இதுல யூஸ் பண்றாங்க. சரியா சொல்லணும்னா KH-101, KH-102 அந்த மாதிரி ஒரு மிசைல் ஆகட்டும், ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாமே இதுல வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நியூக்ளியர் பாம் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி பிரிசிஷன் கைடட் பாம்ஸ் இதையும் வந்து இதுல பிக்ஸ் பண்ணி எதிரியை எந்த இடத்துல வேணாலும் நம்ம அழிக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா இதை வந்து மெயினா வந்து ரஷ்யா போக்கஸ் பண்றதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய B2 ஸ்பிரிட் ஆகட்டும், B-21 ரைடர் ஆகட்டும், இந்த ரெண்டை விட இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் அப்படின்னா பாக்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாமர் ஏர்கிராஃப்ட் வந்து 15,000 கிலோமீட்டர் வந்து போகும். ஆனா B2 ஸ்பிரிட் ஆகட்டும் இல்ல B-21 ஆகட்டும் ரெண்டுமே 14,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போகக்கூடிய சக்தி இருக்கு. அதை தாண்டி இந்த பாக்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதனுடைய பேலோட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 டன் அளவுக்கு தூக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா இந்த B2 ஆகட்டும் B-21 ஆகட்டும் 18,000 இருந்து 15,000 கிலோகிராம் அளவுக்கு மட்டும்தான் எடையை தூக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனாலதான் சொல்றேன் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த Tu-160M ஆகட்டும், Tu-95 ஆகட்டும், Tu-22 ஆகட்டும் இந்த மாதிரி பாமர் ஏர்கிராஃப்ட் எல்லாமே ரஷ்யா வச்சிருந்தாங்க. ஆனா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இல்லாம இருந்துச்சு. பட் இதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக்கி இருக்காங்க. ஆனா இந்த B2 ஆகட்டும், B-21 ஆகட்டும் எதிரியினுடைய ஒரு துளி கூட சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகுறதுல இது வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ரஷ்யா வந்து எந்த மாதிரி ஆல்டர் பண்ணிருக்காங்க, அதாவது எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம அப்படின்னு பார்த்தா அவனுடைய ஷேப் எல்லாத்தையுமே டோட்டலா மாட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய மெட்டீரியல் வந்து ரேடார் அப்சர்வ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால எதிரியினுடைய ரேடார்ல சிக்கருக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரியே இதுல பிளையிங் விங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிசைனை வந்து இதுல மேக் பண்ணிருக்காங்க. இது எதற்காகனா எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகும். ஆக்சுவலா நார்மலா வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்ல பாடியோட விங்கு வந்து இதுல இருக்கிற மாதிரி வந்து ஒரே ஷேப்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா நார்மலான ஏர்கிராஃப்ட்ல அப்படி இருக்காது. பாடி வந்து செப்பரேட்டா இருக்கும், விங் வந்து செப்பரேட்டா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எதிரியினுடைய ரேடார்ல சிக்கருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இருந்தா சிக்கருக்கு வாய்ப்பு இல்ல. இப்படி இருந்துச்சுன்னா டிராக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அப்படி கம்மியாச்சுன்னா நம்மளுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது, பேலோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். நமக்கு வந்து கேப் அதிகமா கிடைக்கும். அதனால வெப்பன்ஸ் அதிகமா கொண்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி வந்து இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இந்த பாக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட்ல கிடைக்கும் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருந்தாலும் இந்தியா வந்து முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடில இருந்தே நம்ம பாமர் ஏர்கிராஃப்ட ரஷ்யாட்ட இருந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் Du-22 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாமர் ஏர்கிராஃப்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அதனுடைய ஏர்கிராஃப்டினுடைய ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தா ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 7,000 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் ஆச்சு. மேக் வந்து 1.8 அப்படிங்கிற வேகத்துல போகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. பேலோட் அப்படிங்கிறது 20 டன் அளவுக்கு சுமக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஆக்சுவலா இதை வந்து கரண்ட்ல மெயினா உக்ரைன் போர்லயே ஆகட்டும், சிரியா போர்லயே ஆகட்டும் ரஷ்யா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா வந்து இது வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து அப்படியே வந்து பிளானை டிரா பண்ணிட்டோம். அதன் பிறகு இப்ப ரீசெண்ட் டைம்ல ரொம்ப கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்க ஒரு பாமர் ஏர்கிராஃப்ட் இந்தியா வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றதுன்னா Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாமர் ஏர்கிராஃப்ட். ஏன்னா உலகத்துல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாமர் ஏர்கிராஃப்ட்னா அது இந்த Tu-160M தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் அதனுடைய வேகம் அப்படிங்கிறது மேக் 2.05 அப்படிங்கிற வேகத்துல போகும். அதை தாண்டி என்னுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 12,000 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி பேலோடு வந்து கிட்டத்தட்ட 40 டன் அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான வெப்பன்ஸ் எல்லாமே அதுல கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 Tu-160M வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துச்சு. பட் இது வரைக்கும் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அதை எல்லாத்தையுமே தாண்டி இப்ப இந்த பாக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாமர் ஏர்கிராஃப்ட்டுக்கு இந்தியாவுக்கு ஆஃபர் வந்திருக்கு. இது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது.
நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும், ரஷ்யாட்டு இருந்து நமக்கு இத்தனை போர் விமானங்கள் வரக்கு நமக்கு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு 45 to 50 வருஷமா இந்த கடாக் UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஸ்டெல்த் பாம்பர் ஏர்கிராஃப்டை இந்தியா வந்து ரொம்ப காலமா உருவாக்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா ரொம்ப காலமா ஸ்லோவாவே போயிட்டு இருக்கு. அதற்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய போக்கஸ் வந்து இன்னொரு சைடு வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதை வந்து யாரு வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய சொந்த முயற்சியில DRDO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா GTRE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இவங்க வந்து இந்த காவிரி இன்ஜினை ஃபுல்லா போக்கஸ் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து ADE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இவங்க ஒரு ஒர்க்கை போக்கஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருடைய முயற்சியில் தான் இது வந்து உருவாகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த கடாக் UCAV-னால இந்தியாவுக்கு என்னப்பா யூஸ் அப்படின்னு கேட்டா இதன் மூலமா எதிரிய எந்த பகுதியில் வேணாலும் அடிக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா எந்த ஒரு எனிமியினுடைய பங்கர்ஸையும் அடிக்க முடியும். அதுவும் எப்படி அடிக்க முடியும்னா எந்த ஆள் இல்லாம பைலட்டே இல்லாம தன்னிச்சை இறங்குற காரணத்தினால இங்க ஆள் சேதம் இருக்காது, நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதன் மூலமா ஈஸியா எதிரியா அடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த கடாக் UCAV இருப்பது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா என்னுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தா லென்த் 10 மீட்டர், அதே மாதிரி விங்ஸ் வந்து 13 to 15 மீட்டர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஆக்சுவலா இதுல காவிரி இன்ஜினுடைய த்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தா ட்ரை த்ரஸ்ட்ல 46 இருந்து 52 கிலோமீட்டர் அளவுக்கு வேணும். ஆக்சுவலா இதுல பேலோட் அப்படிங்கிறது 1500 கிலோ அளவுக்கு சுமக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி அட்லீஸ்ட் ஒரு 2030 நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி போயிட்டு இருக்கு. 2026 to 27 நம்ம புரோட்டோடைப் ரெடி பண்ணி அதுக்குள்ள வந்து நம்ம சொந்தமா உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி போயிட்டு இருக்கு. இந்தியாவது இதையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கஸ்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியோட பாம்பர் ஏர்கிராஃப்ட சொந்தமா தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி போயிட்டு இருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா ரஷ்யாவினுடைய Tu-160M ஆகட்டும், பாக்டா ஆகட்டும், அமெரிக்காவினுடைய B-21 ஆகட்டும், இதை விட பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை இந்தியா உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்னுடைய ரேஞ்ச் பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ணோம். அதை தாண்டி இதுல பேலோட் அப்படிங்கிறது 20 டன் அளவுக்கு சுமக்கக்கூடிய சக்தி இருக்கு. இது வந்து எதிரியினுடைய ரேடால சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகுற மாதிரி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியோட இந்தியா வந்து உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதை வந்து இந்தியா உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே வரக்கு ஒரு 2045 to 2050 ஆகும். அவ்வளவு தூரம் வந்து இந்தியா வந்து லாங் டர்ம் கோலை எடுத்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இந்தியா வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போக போறோம், இல்ல ரஷ்யாவினுடைய பாக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை அவங்களோட சேர்ந்து தயாரிக்க போறோமா, இல்ல Tu-160M லீஸுக்கு எடுக்க போறோமா, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடை கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.